சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிரிட்டிஷார் தங்கள் பகுதியில் சாலை போடும் பணியில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக காசி மக்கள் அவர்களுடன் போரிட்டார்களா? ஏன் தாயே? சாலை போடுவது என்பது வளர்ச்சியின் ஒரு அம்சம்தானே. பாதைகள் அமைப்பது வளர்ச்சியின் அம்சம்தான் மகனே. ஆனால் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட பணிகள் எல்லாம் அவர்களின் உள்நோக்கத்தை அல்லவா வெளிப்படுத்தியது. எங்கெல்லாம் தங்கள் வர்த்தகத்துக்கு தேவைப்படுமோ அங்கெல்லாம் அந்த பகுதி மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் பகுதியிலேயே தங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டார்கள். இங்கே போடப்பட்ட ரயில் பாதைகளும் சாலைகளும் ஆங்கிலேயர்களின் வர்த்தக செயல்பாடுகளுக்கான நெடுங்கால திட்டங்களை படம் போட்டு காட்டுபவைதான். நாட்டின் உள்பகுதிகளை துறைமுகங்களுடன் இணைத்து அந்த துறைமுகங்களில் இருந்து தங்கள் நாட்டுக்கு கப்பல்களில் அனைத்தையும் கடத்திச் சென்றார்கள். அவர்களின் அந்த வர்த்தக விரிவாக்க பேராசைகளால் அமைதியாகவும் தனித்துவம் கொண்டும் வாழ்ந்து வந்த காசி பழங்குடி மக்கள் பெரும் பாதிப்படைந்தார்கள். அந்த பாதிப்பும் ஒரு சாலை போடும் செயலால் அப்போது ஏற்பட்டது. 1824 நடந்த முதல் ஆங்கில பர்மிய போருக்கு பிறகு 1826 பிப்ரவரி 24 பர்மாவின் ஆட்சியாளர்களுடன் ஓர் ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள். அதற்கு யாண்டபோ உடன்படிக்கை என்று பெயர். அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் தங்கள் முழு கட்டுப்பாட்டையும் பெற்றார்கள். இப்போது அசாமின் கிழக்கு பகுதிகளும் அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்தன. ஏற்கனவே வங்கத்தில் இருந்து சில்ஹெட்டுக்கு பாதை அமைத்திருந்தார்கள். அதனால் சில்ஹெட்டில் அவர்களின் குடியிருப்புகள் அமைந்திருந்தன. இப்போது அவர்கள் புதிதாக பெற்ற அசாமிய பகுதிகளுக்கு செல்ல முடியாதபடி காசி மலைகள் தடையாக இருந்தன. மலைகளை சுற்றி கொண்டுதான் செல்ல வேண்டும். வாரக்கணக்கில் பயணம், கடுமையான பாதுகாப்பற்ற நாடுகளின் குறுக்கீடு, இதையெல்லாம் சரி செய்ய சிலெட்டுக்கும் அசாமின் கவுஹாத்திக்கும் இடையே மலைப்பாதை அமைக்க ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டார்கள். அந்த நேரத்தில்தான் வடக்கு பகுதிகளுக்கான பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலின் ஏஜென்ட் டேவிட் ஸ்காட்டுக்கு ஒரு தகவல் தெரிய வந்தது. தாங்கள் இழந்துவிட்ட தங்கள் பகுதி வழியே அசாமுக்கு செல்லும் மலை துவாரங்களை மீட்க காசிக்களின் தலைவன் டிரோட் சிங் விரும்புகிறான் என்பது. இப்போது ஒரு திட்டம் அவன் மனத்தில் உதித்தது. டிரோட் சிங்கிடம் சென்றான். தாங்கள் காசி மலைகளின் மீது பாதை அமைப்பதற்கு உதவினால் அசாமுக்கு செல்லும் பாதைகள் அடங்கிய துவார் பகுதியை காசிக்களிடம் திருப்பி தந்து விடுவதாக உறுதி கூறினான். டேவிட் ஸ்காட்டின் அந்த யோசனையை டிரோட் சிங் நம்பி வரவேற்றான். 2 நாள் காசிக்களின் தர்பார் நடந்தது. தீவிர ஆலோசனை செய்தார்கள். ஆங்கிலேயர்களின் கோரிக்கையை ஏற்று பாதை அமைக்க ஒப்புதல் தெரிவித்தார்கள். சாலை அமைக்கும் பணியும் தொடங்கியது. ஆனால் அருகிலிருந்த ராணி பகுதியின் ஆட்சியாளன் பல்ராம் சிங் அந்த துவார்களின் உரிமை தனக்கானது என்றும் டிரோட் சிங்குக்கு உரியதல்ல என்றும் கூறி ஆயுதமேந்திய ஒரு குழுவுடன் அந்த பகுதிக்கு சென்றான். தன்னை ஆங்கிலேயர்கள் ஆதரிப்பார்கள் என்று அவன் நம்பினான். அப்போதுதான்
ஆங்கிலேயர்களின் நம்பிக்கை துரோகத்தை புரிந்து கொண்டான் திரோட் சிங். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.